ஆனா மண்டபத்துல அவரு ருத்ர தாண்டவம் ஆடும்போதுதான் தெரிஞ்சது நீ சொன்னது எல்லாம் பொய்ன்னு. நான் அன்னைக்கு சொன்ன எல்லாமே பொய் இல்ல அத்தை. உண்மையில கொஞ்சம் போய் கலந்து சொன்னேன், அவ்வளவுதான். எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அத்தை, மோசமானவரெல்லாம் இல்ல. அதனால என் வாழ்க்கையை அழிக்கணும்லாம் நினைச்சு அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. அன்னைக்கு மண்டபத்துல ஏதோ கோவத்துல பேசிட்டு போனாரு. ஆனா அவருக்கும் தெரியும் அத்தை, அருள் மாமாக்கு ஏதாவதுன்னா அது என்னையதான் பாதிக்கும்னு. அதனால நாங்க போனா எங்களை கண்டுக்காம போவாரே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டார் அத்தை. வரதன் பிரச்சனை பண்ண மாட்டான்னா மறு வீட்டுக்கு தாராளமா அனுப்பி வைக்கலாம். நீங்க எல்லாரும் முடிவெடுத்தா போதுமா? அங்க போக வேண்டியது ஏன் புள்ள, அவன் முடிவை கேட்க வேண்டாமா? எதுவா இருந்தாலும் அவனை கேட்டுட்டு பண்ணுங்க. சரி, கொஞ்சம் இரு. அருள், நந்தினி, கரிகாலன், கொஞ்சம் வரீங்களா? கல்யாணம் முடிஞ்சதும் முறைப்படி மறு வீட்டுக்கு போனப்பா. நீங்க மறு வீட்டுக்கு போனாதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லாம நாங்க அதை செய்ய விரும்பல. கரிகாலா, நீ என்ன சொல்ற? மாமா போறேன்னு சொல்லு, மாமா போறேன்னு சொல்லு. முரண்றப்ப போய் தானே பார்க்கணும். போறேன். நந்தினி, நீ என்னமா சொல்ற? போயிட்டு வரேன் மாமா. வானதி தயாரா தான் இருக்கா, அதனால அவகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அருள், நீ என்னப்பா சொல்ற?